புரட்டாசி 1 எப்படி நல்லபடியா தொடங்குச்சோ ஏகாதசி திதியோட, அதே மாதிரி புரட்டாசி 31 ஏகாதசி திதியோட நல்லபடியா வந்து நிறைவடையுது. அந்த பெருமாளுடைய அருள் வந்து எல்லோருக்கும் பரிபூர்ணமா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம நல்லபடியா வேண்டிக்குவோம். அதே மாதிரி புரட்டாசி 1 வந்து 17ஆம் தேதி தொடங்கி இப்ப 31 17ஆம் தேதியே முடியுது. எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் பாத்தீங்களா? இந்த புரட்டாசியை வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு எமோஷன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நம்முடைய முன்னோர்கள் வழிபாடு, எங்களுடைய வீட்டுல வந்து வழி வழியா செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு. எத்தனை வழிபாடு நம்ம புதுசு புதுசா செஞ்சாலுமே நம்ம முன்னோர்கள் செஞ்ச வழிபாட்டை அதை செய்யும் போது நம்மளும் அதை கடைபிடிக்கிறோங்கும் போது இந்த மாதிரி நாகரிகம் வளர்ந்துருச்சு அப்படின்னு நம்ம சொன்னாலுமே நம்ம முன்னோர்கள் செஞ்ச விஷயத்த நம்ம செய்யும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு. பெருமாளும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த புரட்டாசியை வந்து நான் வந்து பெருமாளுக்கு விரதம் இருக்கிற ஒரு நாளா மட்டும் இல்லாம நான் ஒரு மனக்கட்டுப்பாடு நமக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு டெஸ்ட் பண்ற ஒரு டூலாவும் நான் பாக்குறேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு தெரியும். அசைவம் சாப்பிடாம இருந்தா ரொம்ப வந்து நமக்கு வந்து அந்த ஆசை வந்து இருக்கும். ஆனா இந்த புரட்டாசி மாதத்துல மட்டும் அந்த அசைவத்தோட நினைவு கூட நமக்கு வராது. பெருமாளோட நினைவு மட்டும்தான் வரும். அந்த துளசி வாசம், அந்த செவ்வந்தி மலர்களோட அந்த நறுமணம், இது மட்டும் தான் நமக்கு வந்து தோணும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி மனக்கட்டுப்பாடு இருக்கும். சில பேருக்கு 3 வாரம் இருக்கும், சில பேருக்கு 5 வாரம் இருக்கும், சில பேருக்கு சனிக்கிழமை மட்டும் வரும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் 31 நாளும் கண்டிப்பா நாங்க வந்து நல்லபடியா வந்து பெருமாளுக்கு விரதம் இருந்தோம். ரொம்ப வந்து சந்தோஷமா இருந்தது. இந்த மனக்கட்டுப்பாடு எதுக்காக நான் நினைக்கிறேன் அப்படின்னா, எல்லா சூழ்நிலையிலும் ஒரே மாதிரி இருக்காது. சூழ்நிலைகள் மாற மாற அதற்கேற்ற மாதிரி நம்மளும் நம்ம மாத்திக்கணும். வசதி வாய்ப்பு இருக்கும் போதும் சரி, வசதி வாய்ப்பு இல்லாத போதும் சரி, எப்போதும் ஒரே மாதிரி இருந்தோம் அப்படின்னா எந்த சூழ்நிலையும் நம்மளை வந்து பாதிக்காது. அப்படிங்கிறதுக்கு இந்த விரதம் வந்து எனக்கு கத்துக் கொடுத்த பாடம், இந்த பெருமாள் எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு அறிவுரையா நான் நினைக்கிறேன். அர்ஜுனனுக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லோருக்குமே வந்து உபதேசிக்கக்கூடிய ஒரு சிறந்த குருவா வந்து பெருமான் எப்பவுமே இருப்பாரு. அவர் காட்டுற வழியில நம்ம நல்லபடியா நடந்தாலே போதும். எந்த கர்மாவும் நம்மளை பாதிக்காது. நன்றி.